நம்முடைய இந்த முதுமொழி மேல்வைப்பு என்கின்ற சாஸ்திர சிந்தனையில் நாம் திருக்குறளுடைய அதிகார வாரியாக பாயிர பகுதியிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் நீத்தார் பெருமையில் சென்ற வகுப்பில் ஆறுபெரியார் என்கின்ற பாடலை பார்த்தோம். சென்ற மாதம் உலகத்தில் யார் பெரியவர் என்று பார்த்தோமானால் துறவிகள் தான் பெரியவர்கள். துறவிக்கு வேந்தன் துரும்பு என்று சொல்கிறார். அப்போ எப்படி அவருக்கு அது அச்சம் இல்லாமல் இருக்கிறதுனா, கையில் பற்று இருந்தால் தான் பயம் இருக்கும், மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம். அப்போ எதன் மீது பற்று இல்லை என்றால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அப்பர் சாமி யாருக்கும் அஞ்சாமல் நாமாருக்கும் குடியெல்லாம் நம்மளே அஞ்சவும் என்றார். அதனால தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர் அப்படிங்கிறது திருக்குறள். துறவு என்பது எப்படி இருக்கணும்? தீரத்துறத்தாக இருக்க வேண்டும். இதுல துறவிக்கு லட்சணம் என்னன்னா புலனடக்கம். அதில் தான் துறக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்க கீழே நாம பார்த்த திருநீலகண்ட புயவநாயனாருடைய சரித்திரம், அதுல அவர் எப்படி புலனடக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள், அதாவது தவறு செய்வதற்கு சாத்தியம் இருந்தும் கூட ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சென்ற அமர்விலே நாம் சிந்தித்தோம் இல்லையா? நீலகண்ட புயவநாயனார் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று சொன்னதுனாலே, எம்மை என்று சொன்னதினாலே நீ சேர்ந்த பெண்களையே நான் தொடுவதில்லை என்று அவர் பிரதிஜை பண்ணி கொண்டார். அவர்கள் அப்படியாகவே தன்னுடைய முதுமை காலம் முடிகிற வரைக்கும் வாழ்ந்தார்கள். அப்போ அவர்களுடைய அந்த உறுதியை வெளிப்படுத்துவதற்காக இறைவன் அந்த செய்தியை பார்த்தோம். இப்போ இங்கே எது பிரதானப்படுகிறது? புலனடக்கம் தான். துறவிக்கு முதல்ல இருக்க வேண்டிய லட்சணம் என்ன? புலன் இன்பத்தை துறப்பது. இந்த நாக்கினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தை துறக்கணும். முதல்ல அதுதான் நம்மளை எல்லா இடத்துலையும் எடுத்து விடுறது தான். நாக்கினாலே ரெண்டு இன்பத்தை அனுபவிப்போம். ஒன்று பேசுறது, இன்னொன்று சாப்பிடுறது. பேசினாலே நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். யாரையாவது பற்றி பேசிக் கொண்டிருப்பது, யாராவது ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறது, அதனால நமக்கு இன்பம் கிடைக்கிறதுனா தற்காலிகமாக இன்பம் கிடைக்கும். ஆனால் சொல்லால் வரும் வினையை நாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடுறோம் இல்லையா? குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கனவெல்லாம் சொற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமே அப்படின்னு ஒரு சாமி. சொற்றொருவரை அல்லது செற்றொருவரை உரையினால் வருபாவம் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானார் திரு நாரையூர் தேவத்தை சொல்லுகிறார். உரையினால் வருபாவங்கிறார். நம்ம வாக்குல தான் நிறைய பாவத்தை பண்ணுகிறோம். எது எதுவும் தேவையில்லாத பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால நம்ம எவ்வளவு கண்மத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துட்டு நாக்குனாலே கண்மத்தை செய்வோம். ரெண்டாவது சாப்பாட்டு சுவை, சுவைக்கு அடிமையாக இருப்பது. எதையோ ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கும். 9 நாழி உடுப்பது 2ங்கிறது செங்கப்பாட்டு. வயிற்றுல பசியை வைக்கிறதுக்கு நாழியளவு அரிசி சாதம் போதும். ஆனால் வெறும் சாதத்தை யார்த்திக்கிறான்? அதுக்கு நல்ல ஒரு சாம்பார் வச்சுக்கணும், அதுக்கு ஒரு கறி வச்சுக்கணும், தொட்டுக்கு வச்சுக்கணும். இதெல்லாம் உப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, அப்படித்தான் நம்ம எல்லாம் பயன் கொண்டு போகிறோம். எடுத்து அந்த சுவை தான் நம்மளை இழுக்கிறது. அடுத்தது கண்ணு. இது எதையாவது பார்த்து கொண்டே இருக்க முடியும் இல்லையா? எதையாவது பார்க்கும் பற்றும், அது சார்ந்து சிந்திக்க தொடங்கும், அப்படியே கவனத்தை வேறெடுத்து செல்லும். அடுத்தது காது. இது எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்படியாக இந்த 5 புலன்களும் நம்மை இறைவனை நோக்கிய சிந்தனையிலிருந்து தடுப்பவை. அதனால தான் இந்த 5 புலன்களை கல்வர்கள், திருடர்கள் என்று திருமுறை காட்டுகிறது. தேவாரத்தில் அப்பர் சாமி புல்லுவர் ஐவர் கல்வர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர் தூணறி விளைய ஒட்டார்னர். புல்லுவர் ஐவர் கல்வர்னர். இந்த 5 திருட்டு பசங்க நம்ம கூட இருக்காங்க. இந்த 5 திருட்டு பசங்களும் 5 புலன்கள். 5 திருடனோடு சேர்ந்து வாழ்றதுனா எப்படிங்க நாட்டில் வாழ முடியும்ப்பா? ஒரு திருடனோடய வாழ முடியாது உலகத்துல. 5 திருடனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை அப்படின்னா அது திருஞான 8ஆம் சூத்திரத்தில் வருகிறது. அதனால புல்லுவர் ஐவர் கல்வர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர் தூணறி விளைய ஒட்டார். நல்லது நினைக்கவே முடியாத செய்வோம். இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா அன்னைக்கு தான் ஏதாச்சும் வேற ஒரு விருப்பம் இருக்கும். இதை பார்க்க வேணாம்னு நினைச்சாதான் அன்னைக்கு தான் அதை பார்க்கணுங்கிற இடத்தை உற்பத்தி பண்ணும். இன்னைக்கு இந்த விரதமாக இருக்கான்னு பார்த்தா அன்னைக்கு தான் வீட்டில் ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு சாப்பாடு செய்வாங்க. ஏதாச்சும் ஒன்று கொடுத்து கொடுப்பாங்க. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன்று சாப்பிட்டு கொடுப்பாங்க.
எனக்காக இதை சாப்பிடாம பார்க்க இல்லையா? நாம் ஒன்றும் நடிப்போம், வேணாம் வேணாம் நடிப்போம், ஆனால் உள்ளுக்குள்ள வெறுப்பு இருந்து கொண்டிருக்கோம். இப்படியாக இந்த 5 புலன்களும் தூணரை விளைய ஒட்டால் சார் இது எப்படி பண்ணலாம்? முள்ளுடை ஐவரதம்மை முக்கானான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று உணர்வினால் அழிக்கலாம், உணர்வினால் எய்தலாம் என்ன. திருடர்களை எப்படி எதிர்கொள்வது? மறைந்து நின்று தாக்கணும். எங்க மறைஞ்சுகிறது? இறைவனுடைய திருவடியாகிய நிழல் அணிந்து கொண்டு அந்த புலன்களை எய்யலாம்ங்கிற அப்படி சொல்லி. அப்படியாக இந்த 5 புலன்கள் தான் நாம துறவு வாழ்க்கை, அதாவது உலக வாழ்க்கை பற்றுகள்ல நம்ம முதல்ல பற்றுகள்ல வாழ்றதுக்கு காரணம் என்ன? இந்த புலன்கள் தான். புலன் கொடுக்கக்கூடிய இன்பத்தை உண்மை பொருள் என்று நம்ம நினைக்கணும். கண்ணினால காணக்கூடிய காட்சி என்ன காட்சி? சிறந்த காட்சிகள் அப்பர் தானே. கண்ணார காண்பார்க்கோர் காட்சியான் காண்னார், காலத்தியான் கான் அவனின் கண்ணுளானேன்னார். கண்ணால பாக்குறது காட்சியில என்ன கண்ணா என்ன காட்சியை தான் இருக்கணும்? அது சாமியை தான் பார்க்கறாங்க. அப்பர் சாமி சிதம்பரத்துல பாடுறாங்க, ஒரு விடை ஒன்றுடை புண்ணிய மூர்த்தி புலியதனன் உருவுடை எம்மலை மங்கை மணாளன் உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தணர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பதென்னே. கண்ணால பார்க்கத்தக்கது என்னங்கிறாரு? இறைவனுடைய திருவடி தாங்கிறார். திருவடியை கண்ட கண் கொண்டு மற்ற இனி. திருவடியை பார்த்த கண்ணால வேற என்னத்தை அந்த கண்ணால பார்க்கறது? நற்றியில் கண் கொண்ட கண் கொண்டு மற்றி நீ காண்பதென்னே. இந்த நெத்தி கண்ணை பார்த்த கண்ணால வேற என்னத்தை பார்க்கறது அப்படிங்கிறார். அப்படியாக இந்த கண்ணால பார்க்கக்கூடிய காட்சி என்ன? அது இறைவனுடைய காட்சியாக இருக்க நம்ம அதை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். காதால கேட்பது இறைவனுடைய புகழாக இருக்க வேண்டும், வாயால பேசுவது இறைவனுடைய புகழாக இருக்க வேண்டும். வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து. வாய் எதற்கு வச்சிருக்காரு சாமி? இறைவனை வாழ்த்துவதற்காக வந்திருக்காரு. நம்ம அதை காரியத்தை விட்டு எல்லா காரையும் பண்ணி கொண்டிருக்கோம் இல்லையா? வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னா தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை. அப்படியாக இந்த புலன்கள் என்பது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்றால் இறைவனை அனுபவிப்பதற்காகத்தான். அதனாலதான் நிறைவு கட்டத்துல சுவாமி அங்கமாலை பாடுறாங்க. அங்கமாலையில இந்த உறுப்புகளுடைய பயன் என்ன என்பதை எடுத்து காண்பிக்கிறாங்க. ஒன்றுத்துடைய பயன் என்ன? உறுப்பு. ஆனா நம்ம இந்த வந்ததற்கான வேலையை விட்டு வேற எதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ பற்று இந்த புலன்களால ஏற்படுகிறது. பற்ற விட்டாத்தான் இறைவனிடம் திருவடியை பற்ற முடியும் பொழுது பற்றை விடாதற்கு எது காரணம் நினைக்கிறோம்? நம்ம கூடவே இருக்கக்கூடிய இந்த புலன்கள். அதனால இந்த புலன்களை வெல்லுவதுதான் துறவு. அதனாலதான் நீத்தாறு பெருமையில அடுத்ததுல கீழே முதல்ல திரிலகண்ட பையனாயனார் புராணம் சரித்திரத்தை வச்சார். அது தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் எப்படி கட்டுப்பாட்டோட வாழணும் இறைவனிடத்தில் இருக்கும் பொழுது அப்படிங்கிறத இடத்துல காண்பிச்சார். தவறு செய்ய வாய்ப்பு இருந்து கூட தவறு செய்யாம இருக்கக்கூடிய நிலையை காண்பிச்சார். இப்படி அடக்கம் அது சிறப்பு நிலை. பக்தியினாலே அவர்கள் கட்டுப்பட்டார்கள். ஆனா பொது நிலையில எல்லாரும் பக்தியினால கட்டுப்படக்கூடாது, ஒழுக்கத்தினாலே கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது செஞ்சோம்னா நமக்கு தண்டனை உண்டு, சாமி கணக்கு எழுதிட்டு இருக்கார், எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பரிசனைன்னு அவர் கணக்கு எழுதிட்டு இருக்கார் அப்படிங்கிற சிந்தனையோடு கூட நாம ஒவ்வொருவரும் இந்த புலனின்பத்தை வெறுக்கணும், ஒதுக்கணும். அப்படி நீங்கியவர் தான் நீத்தார் என்பதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாடல்ல பேசப்படுறார். இந்த புலன்கள்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். புலன்களால துன்பம், புலன்களால துன்பம், புலன்களால துன்பம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லா வேத சாஸ்திரங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா உண்மையாகவே புலன்களுடைய தன்மை என்ன என்பதை யார் சொல்லுகிறார்கள்? அப்படித்தான் இன்றைய பாட்டு இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முதுமொழி மேல்வைப்பு பாடலானது புலன்களுடைய தன்மை என்ன, இது எப்படி உற்பத்தி ஆகிறது, அதனை தெரிந்து கொண்டவன் எப்படிப்பட்டவன் என்பதைத்தான் இன்றைய பாடல்ல பேசுகின்றார். இன்றைய பாடல் புறம் அகம் என்று யாவும் புகழ்வனவும் காணா திறந்துவல்கின்ற சிவனூல் நெறியில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்று
ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னார். இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதுமொழி மேல்வைப்பு பாட்டு. இந்த பாட்டில் வழக்கம் போல 3வது வரி 4வது வரி திருக்குறளாகவே அமைந்திருக்கிறது. முதுமொழியாகிய திருக்குறளை வைத்து தான் மேலே பாடியிருக்கார். என்ன திருக்குறள் வைத்திருக்கிறார்? சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னா, இந்த புலனாலே அனுபவிக்கக்கூடிய பெண் இன்பம் தான் முக்தி அப்படிங்கிறவன் இருக்கான் புறப்புற சமயத்துல. அவனுக்கு நாத்திகன்னு பேரு, கடவுளை வழிபாடு பண்ணாத. அவனுக்கு இந்த புலன்களாலே அவன் அனுபவிக்கக்கூடிய உச்சக்கட்ட இன்பம் என்ன? அந்த பெண் இன்பம்னா ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கும். கண்டு கேட்டு, அந்த பாட்டு வரி எனக்கு வரல, அதுல வரும். இந்த பாட்டு நீ கேட்டு பாருங்க. பெண்ணில் இருக்கு, அந்த பெண்ணில் இருக்கு ஒரு பாட்டு. கண்டு கெட்டு உற்று அப்படின்னு அந்த பாட்டு கடைசியில் அந்த 5 புலன்களுடைய இன்பமும் எங்க நிற்குதுங்கிறான்? பெண்ணில் இருக்குன்னா. இந்த அவள் வருவாளான ஒரு பாட்டு, இந்த பாட்டு கேட்டு பாருங்க. அவள் வருவாளா, அவள் வருவாளான்னு பாட்டு. அந்த பாட்டில் ஒரு வரி சொல்றான், நாட்டிய கருத்து அப்படியே அதில் இருக்கு. இந்த வரி எனக்கு அந்த பாட்டை பாடி காமிக்க தெரியல. சரசரன்னு கண்டு கேட்டு உற்று இப்படியாக நம்ம இருக்கக்கூடிய அந்த 5 புலன்களுடைய இன்பம் எங்க இருக்குன்னா பெண்ணில் இருக்கு. இது நாத்திய கருத்து. இது உமா விஸ்வாச்சாரியார் சிவபிரகாசத்துல அறிவை இன்புறு முக்திங்கிறார்கள். அறிவை இன்புறு முக்தினார். இப்படி எல்லா வகை முக்தின்னு சொல்லக்கூடிய எல்லா சாஸ்திரத்தையும் படிக்கிறது. அறிவை இன்புறு முக்தி, புலன்கள் ஐந்தும் அவிய முக்தி, கந்தம் ஐந்தும் அவிய முக்தி, பழிசேர் முக்தி, பாடான முக்தியை பழிசேர் முக்தினார். இதெல்லாம் பழிசேர் முக்தின்னு சொல்லி காண்பிக்கிறார் சிவபிரகாசத்துல. அப்படியாக இந்த புலன்களுடைய இன்பத்தை இதான் ஒரு நன்மைதான் உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால முதல்ல அப்படின்னா புலன்களை அடக்கணும் அப்படிங்கிறது நாத்திகத்தை தவிர்த்து மற்ற எல்லா மெய்யிலும் சொல்றது. நாத்திகம் புலன்களை அடக்க சொல்லல, ஏன்னா அவன் அதனால தான் இன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனா மற்ற சமயங்கள் அது புறப்புறமாக இருந்தாலும், புறப்புறம் நமக்கு சொல்லப்படுவது வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள், அது சமணம் பௌத்தம் ஆசீவகம்னு சொல்லியிருக்கிறோம். சமண சமயத்துல அடிப்படை கொள்கை என்னது? புலனடக்கம் தான். துறவிக்கு தான் முக்தியே, அவங்களை பொறுத்தளவுக்கு துறவிக்கு தான் முக்தி. அதே மாதிரி பௌத்தர் என்ன சொன்னாரு? ஆசை துன்பத்திற்கு ஆரம்பம்னார். இப்படியாக ஆசீவகமும் பௌத்தம் தான், அது சமணம் தான். பிறகு எல்லாரும் ஏதோ வெறுக்கிறாங்க, புலன்களை வெறுக்கிறார்கள். ஆனா புலன்களுடைய உண்மைத்தன்மை அறிந்து கொண்டார்களா? ஒருத்தவங்கள நம்ம இந்த இடத்துல இருந்து நீக்கணும்னு நினைக்கிறோம், அல்லது ஒருத்தவங்கள கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எதை செஞ்சாலும் அவங்களுடைய உண்மைத்தன்மை என்னங்கிற தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? இப்ப வீட்டுல புழு வருது, காலையில ஒரு வீட்டுல வந்து எல்லாம் பாக்குறீங்க, ஏதோ ஒரு புழு வருது. இதுதான் புழு வருது, சரி தூக்கி போட்டோம். செத்த கழிச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேற ஒரு புழு வருது, தூக்கி போட்டீங்க, அப்புறம் புழு வருது, அப்புறம் புழு வருது. இப்படியாக வந்து கொண்டே இருக்கா. இங்க இருக்கிற காரியத்தை மொத்தம் நீக்கி கொண்டு எது நீக்கிட்டே இருக்க கொண்டே தான். அது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்து அந்த மூலத்தை கலைந்தாதானே அது உண்மையாக தீருவோம் இல்லையா? அப்போ புலநடக்க வேணும்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் மூடிக்கிட்டா கண்ணை உள்ள தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், மனசு உள்ள பார்க்கணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கும். எப்போ திறக்கிறோமோ அப்போ திரும்ப அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். திறக்க முடியுதுங்களா? அப்போ இவற்றுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டு யார் இந்த புலன்களை அடக்குகிறார்களோ அவர்களிடத்தே தான் இந்த உலகம் நிலைப்பற்று நிற்கும். அவர்கள் இந்த உலகத்திற்கு அரசனாவான் அப்படின்னு சொல்லுகிறார். விளக்க முடியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு சமயத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த புறச்சமயங்கள் வரும் பொழுது, புறப்புறச்சமயம்னு சொன்னேன், அவங்கள விட்டுருங்க, அதான் பௌத்த சமணம் உங்கள்லாம். புறச்சமயம்னு வரும் பொழுது அறுவகை சமயத்தார். இந்த அறுவகை சமயத்தாரில் வேதாந்தம் என்பது 6ஆவதா இருக்கக்கூடிய நெறி, அது உத்தர மீமாம்சம் என்று சொல்லுவோம். இந்த வேதாந்தத்துக்கு வேதாந்தம்னா என்னன்னா சைவ சித்தாந்த தெளிவு. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனிங்கு தெரிக்கல் உற்றானும் ஆசாசரைகள். வேதாந்தம்னா என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? அது சைவத்துக்கு சம்பந்தம் இல்லை போடுறது, சித்தாந்த சம்பந்தம் நினைத்துக் கொள்கிறார்கள். வேதாந்தத்தினுடைய தெளிவுதான் சித்தாந்தம். வேதம் நமக்கு பிரமாணம், ஆகமம் நமக்கு பிரமாணம். அப்ப ஆகமத்தை ஏற்றுக்கிட்டோம்னா ஆகமத்துல என்ன கருத்து இருக்கோ அதே கருத்து தான் வேதத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லையா?
அப்படி வேதத்தினுடைய அந்தமாகிய மறையீறு உபனிஷத்துகளுக்கு அறிஞர்கள் பெரியவர்கள்லாம் உரை எழுதுகிறாங்க, பாஷ்யம் பண்ணுகிறார்கள். அதில் சங்கரர் யகான்மவாதத்தை உற்பத்தி பண்ணி காண்பிக்கிறார், மத்வாச்சாரியர் துவைதவாதம் பாட்டுகிறார், ராமானுஜன் விசிஷ்டாத்வைதம் பண்ணுகின்றார். இவர்களுடைய பிரமாண நூல் என்னன்னா 3 நூல் தான் இவர்களுக்கு. அதெல்லாம் பிரஸ்தான திரயம்னு சொல்லுவாங்க. இந்த சமயங்களுக்கு 3 நூல் தான் பிரமாணம். அதுல என்னென்ன உபனிஷத்து, பகவத்கீதை, வியாசர் பண்ண பிரம்மசூத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல்கள். இந்த 3 நூல்கள்லையுமே என்ன பேசப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தை பத்தினா, உலகம் என்பது பிரகிருதி என்கின்ற வார்த்தையினால பேசப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான, நம்ம சாதாரணமாக பீடிகை போட நினைச்சிட்டு இருக்காதீங்க, பாட்டுக்குள்ள விளக்கத்துக்கு வந்துட்டேன். எப்போவோ பிரகிருதி என்கின்ற இடத்துல இருந்துதான் இந்த பாட்டுக்கான விளக்கத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். பிரகிருதி என்பது என்ன அப்படின்னா, உலகம் என்கின்ற வார்த்தையினை அடையாளப்படுத்துறாங்க. உலகத்துல கடவுள் மட்டும்தான் இருக்காரா, அல்லது கடவுளோட கூட உயிர் இருக்கா, உயிர் கடவுள் இருந்ததுன்னா உலகம்னு ஒரு பொருள் இருக்கா, இப்படிங்கிறது தான் உலகத்துல இந்த சாஸ்திரங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ற முக்கியமான விஷயம். அதில் பிரகிருதி என்கின்ற உலகம் இருக்கு அப்படிங்கிறத ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதமும் துவைதமும் ஏற்றுக்குது. ஆனா ஏகான்மவாதத்தினர் அவர்கள் சங்கராத்வைதம் உலகம் இல்பொருள்ங்கிறாங்க, பொய் பொருள், நாம தான் உலகம் இருப்பதாக பார்த்துக் கொள்ளுகிறோம், விவர்த்தனம் அதுங்கிறாங்க. பொய்ப்பொருளை உள்பொருளாக நினைப்பது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்கள விட்டுருங்க, ஏன் உலகத்தை பொய்ப்பொருள்ட்டாங்க. அப்போ பொய்யாக ஒரு பொருள் இருக்கிறத நாமளே கற்பனை பண்ணிட்டு நாமளே இந்த புலன்களால் துன்பப்படுவோமா? வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த சித்தாந்தத்தை விட்டுறணும். அடுத்தது இந்த விசிஷ்டாத்வைதம் துவைத சிந்தனைகள்ல பிரகிருதி உள்பொருள் அப்படிங்கிறாங்க. அதாவது உலகங்கிறது உள்பொருள் இருக்குங்கிறத விட்டுட்டாங்க. ஆனால் பிரகிருதி எப்படி உற்பத்தியானது அப்படிங்கும் பொழுது அது அனாதி அப்படிங்கிறது துவைதம் சொல்லுது. விசிஷ்டாத்வைத ராமானுஜர் சொல்லுகின்றார், அது பரமபுருஷனாகிய அந்த பரவாசுதேவனுக்கு குணமாக இருக்கிறது அப்படின்னு விசிஷ்டாத்வைதம். உயிரும் பிரகிருதியும் வாசுதேவனாகிய அந்த திருமாலுக்கு அது குணமாக இருக்கிறது, அதோட கலந்து நிற்கிறது அப்படின்னு அவருடைய கருத்து. அப்போ உலகம் என்பது கடவுள்கிட்ட உற்பத்தி ஆனது அப்படிங்கிறது அவ்வளவுதானே, அப்படிதான் அர்த்தமாகுது. அப்ப கடவுள் என்பவர் எப்படி இருக்கணும்? தூய்மையானவராக, புலன் இன்பத்தின விட்டா அடைய வேண்டியவராக இருக்க வேண்டிய கடவுள். அவரே புலன் இன்பத்தை உற்பத்தி பண்ணி கொடுப்பாரா? அவர்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகணும் இல்லையா? அப்போ தங்கத்திலிருந்து வெட்டி ஒரு பொருளை ஒரு ஆரம் பண்ணா அது என்னவா தான் இருக்கும்? அதுவும் தங்கமா தான் இருக்க முடியும், தவிர்த்து அது வேற ஒரு குணமான பொருளா மாறுமா? மாறாது. அப்போ கடவுள்கிட்ட இருந்து பிரகிருதி உற்பத்தி ஆகவில்லை, கடவுளுடைய குணமாகவும் பிரகிருதி இல்லை. சரி, பிரகிருதிங்கிறமே பிரகிருதிக்குடைய அடையாளம் என்ன அப்படிங்கறது இந்த 3 பேர்லையும் சிந்தனைகள்ல தெளிவா இல்லை. அதனால புறச்சமயத்துல இல்லை அப்படிங்கறத அந்த பாட்டுல முத வரியில புறம் அப்படிங்கிறார். இந்த பாட்டு எப்படி தொடங்குது? புறம்னு தொடங்கி அடுத்து அகம் அப்படின்னார். அகம்னு வரும்பொழுது ஆகமவாதிகள் வந்துட்டாங்க. சிவருமானை ஏற்றுக்கொண்டவர்கள். சிவருமானை ஏற்றுக்கொண்டுட்டாலே அவங்க சிவாகமத்தை ஏற்றுக்கொண்டார்களானா? கிடையாது. அதுல வமாச்சார சிந்தனைகள் நிறைய இருக்கு. பைரவம், காளாமுகம் இப்படியாக இருக்கக்கூடிய வமாச்சார சமயங்கள். அவர்களும் புலன்களை அடக்கிக் கொள்வதற்கு வேற என்னென்னமோ பிரயத்தனங்கள் படுறாங்களே தவிர்த்து இப்படி சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய நிலையில இல்லை. அப்போ அகப்புறம் அது. அடுத்து அகம். இந்த அகச்சமயத்தார்னா யாருன்னா, சிவபெருமானையும் ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தில் சொல்லப்பட்ட பதி பசு பாசம், பாசத்துல ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு முத்தி நிலையில மட்டும் நம்ம இடத்தை வேறுபட்டு இருக்கக்கூடிய கருத்துடைய வளத்தை அகச்சமயத்தார் என்று சொல்லுகின்றோம். உமாவை சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரத்துல இந்த அகச்சமயத்தார் ஒரு 10 பேர் எடுத்து மறுத்து காமிச்சிருக்கார். 10 பேர் புரியுதுங்களா? அப்படி அந்த அகச்சமயத்தார் அவங்களுக்கு கூட என்ன தெரியலங்கிறாரு, இந்த உண்மையான பிரகிருதியினுடைய வடிவம் தெரியவில்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா அகச்சமயத்தை ஒரு சமயம் சிவாத்வைத சமயம்னு ஒரு சமயம் இருக்கு, அது நிமித்த காரண பரிணாமவாதம்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாங்க, அசேதனம் என்று ஒன்று அறைதற்கு இலதுங்க.
அச்சேதனம்னா என்ன? அறிவற்ற பொருள், சட பொருள். உலகம்னு அர்த்தம். உலகம்னு ஒண்ணு இல்லங்கிறான் ஆகமவாதியே. ஆகமவாதி சிவபெருமானை கும்பிடுறவன் என்ன சொல்றான்? அசேதனம் என்று ஒன்று அறைதற்கு இலது. அப்போ உலகம்னு ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் புலன் எப்படி வந்துச்சு, உடம்பு எப்படி வந்துச்சு? இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ அகச்சமயத்தாருக்கு கூட என்ன இருக்குது? சில குழப்பங்கள் இருக்குது. அதனாலதான் மாஹேஸ்வராச்சாரியார் தன்னுடைய சிவபிரகாசத்தை தொடங்கும் பொழுது புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்தோருக்கு ஒளியாய் அப்படின்னு ஆரம்பிச்சார். சைவ சித்தாந்தம் எப்படி இருக்கும்? புறச்சமயத்தவரால் எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாதவே இருக்கும். ஆமா. ஆனா அகச்சமயத்தாருக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டா புரிஞ்சுப்பாங்க. ஒரு விளக்கு போல இருக்கும். அகச்சமயத்தாருக்கு ஒளியாய் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார் இந்த சிவபிரகாசத்தை. அதனால இந்த அகச்சமயத்தாருக்கு கூட இந்த பிரகிருதி ஆகிய உலகத்தினுடைய தன்மை, புலன்களுடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள இயலவில்லை. அப்போ இந்த சுத்தாத்வித சைவ சித்தாந்தம் ஆகிய சிவாகமம் தான் இந்த பிரகிருதியினுடைய இயல்பு என்ன, புலன்களுடைய இயல்பு என்ன, புலன்கள் எப்படி உற்பத்தி ஆகிறது என்பதை எல்லாம் காட்டுகிறார். இப்போ உலகம் யாருடைய கையில் இருக்குங்கிற இந்த பாட்டை பாருங்க. ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. அவன் கட்டதான் இருக்கு உலகம். உலகம் யாருடைய அடக்கத்துல இருக்குன்னா இந்த 5 புலன்களுடைய இயல்பை தெரிந்து கொண்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும். 5 புலன்களுடைய அடக்கத்துல அல்ல, அடக்கமே எப்பதான் கிடைக்குங்கிறாரு, அதனுடைய இயல்பை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை அடக்கி கொள்ள முடியுங்கிறார். அதான் தொடக்க ஒருத்தர் நம்ம வெளியில எழுப்பினாலும் ஒருத்தர் உள்ள கொண்டு வரனாலும் என்ன தெரிஞ்சுக்கணும்? முதல்ல அவருடைய இயல்பு என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல அவரை நாம கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஒருத்தவங்களை நம்ம அடக்கி ஆளணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? அவருடைய இயல்பு என்னன்னு தெரியணும். ஒரு வீட்டில் ஒரு மாடு வச்சிருக்கிறோம், இந்த மாடு எதுக்கு அடங்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் முதல்ல அந்த மாட்டை நம்ம அடக்க முடியும் இல்லையா? ஒரு நாய் வச்சிருக்கிறோம், இந்த நாய் எதுக்கு பயப்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நாம அதை பயப்பட முடியும். அதனுடைய இயல்பு தெரிஞ்சாதான் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், அடக்கி ஆள முடியும். விளக்க முடியுதுங்களா? திருவள்ளுவர் சொல்றார், வகை தெரிவான் கட்டே உலகம். நுட்பமான திருக்குறள். 5 புலன்களை அடக்கியவன் கட்டு உலகின் படிக்கிறார் திருவள்ளுவர். இல்ல, 5 புலன்களை தெரிவான், சரியாக தெரிந்து கொண்டவனிடத்துத்தான் இந்த உலகம் அடங்கி இருக்குன்னு ஆரம்பிக்கிறார் திருக்குறள். சரி, அப்ப இந்த 5 புலன்களோட இயல்பு என்ன, இது எங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதுதான் நம்ம போகணும். இப்போ அதுக்காக தான் இந்த பீடிக்கப்பட்ட புறம் அகம் என்று யாவும் புகழ்வனவும் காணாண்ட. இந்த புறச்சமயம் சொல்லப்பட்ட வேதாந்தத்துல வந்த சமயங்களா இருந்தாலும் சரி, அகமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அகச்சமயங்களா இருந்தாலும் சரி, உங்க யாருமே புகழ்வனவும் காணாத்திரம், அவர்களுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை, இந்த அகப்புற சமயங்களுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை திறம் நுவல்கின்ற சிவநூல்னர். அதுக்கு தான் ஆகமம்னு பேர். சுத்தாத்வைத சைவ சித்தாந்தம் முக்கியமா ஆகமத்தோடைய சாரமாக இருக்கக்கூடிய சிவஞான போதம் முதலாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், சைவ சித்தாந்தம் நிலைநாட்டக்கூடிய சாஸ்திரங்கள். இது மந்திரமும் தந்திரமும் மருந்துமானார் பிரசாமி. மந்திரம்னா வேதம்னு அர்த்தம், தந்திரம்னா ஆகமம்னு அர்த்தம், மருந்துனா சாஸ்திரம்னு அர்த்தம். மந்திரம்னா வேதத்தை குறிக்கும், தந்திரம் அப்படிங்கிறது ஆகமத்தை குறிக்கும், மருந்துனா அதுல பாரு என்ன சொல்றாரு சாமி, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராநோய் தீர்த்தருள வல்லான் தன்னைனர். அது என்னங்க தீராநோய்? பிறவிதான், பிறவியாகிய பிணி, அது ஆணவ மலம். ஆணவ மலத்தை எப்படி நீக்கிக் கொள்வது? வேதம் சொல்லக்கூடிய சிவருமானாலையும் ஆகமம் சொல்லக்கூடிய சிவருமானாலையும் நீக்கணும். வேதத்தையும் ஆகமத்தையும் நம்மளால அணுக முடியாது. அதனாலதான் ஆகமத்தினுடைய சாரமாக, வேதத்துடைய சாரமாக ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு சிவஞான போதம் முதலாதி சாஸ்திரங்களை இல்லையா, ஞானசம்பந்தர் முதலாதி ஆச்சாரியர்கள் திருமுறைகளை அருளி செஞ்சாங்க. அதுலேருந்து எடுத்து மருந்தா நம்ம கொடுத்தாங்க நம்முடைய பிறவி நோயை தீர்த்து கொள்வதற்கு. அதனாலதான் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராநோய் திஸ்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் ஸ்ரீயலத்தின் சிறையை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேடூரானை போற்றாதே அற்ற நாள் போக்கிறேனே நடக்கும். மருந்துனா என்ன நினைச்சிட்டு இருப்பான்? சாப்பிடுறத ஞானம் தான் மருந்து. அப்பசாமி ஆலவாயில பாடினாங்க, கருமருந்தாகி உள்ளாயில்ல, கருமருந்தா இருக்கு. நான் திரும்பவும் கருவுக்கு வராத மருந்தா இருக்கேன் இல்லையா? அருமருந்து அளவாயில் அப்பானே அருள் செய்யாயே.
என்ன பாடுற? ஒரு மருந்தாகி உள்ள உமரோடு உலகுக்கெல்லாம் அதில் பாடுற நேரிசையில் கருமருந்தாகி நின்றாய். கருமருந்தா இருக்க திரும்பி கருவுக்கு வராத ஒரு மருந்தா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அது அந்த மருந்து என்னது? சாஸ்திர புராணம். நம்முடைய சிவஞான போதம், சிவஞான சித்தியா, 20 மாவிஸ்வாச்சாரிய சித்தாந்த அட்டங்கள், உண்மை விளக்கம், கலிட்டற்படியார், திருவந்தியார், முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த 14 சாஸ்திரமும் 12 திருமுறைகளும் தான் மருந்து. இது சொன்னபடி எப்படி புலன்களை தெரிந்து கொள்ளுகிறார்களோ அப்படின்னு அர்த்தம். சிவநூல்னா என்ன? சிவநூல் சொல்லியிருக்காரு குறுக்கி. இப்போ சிவநூல்னா என்ன வந்துருது? சிவநூல்னா என்ன தெரியுமா? வேதமும் ஆகமும் மட்டும்தாங்கிறார். வேத நூல், சைவ நூல் என்று 2 நூல், வேறு வைத்த நூல்கள் இவற்றில் விரிந்த நூல்கள். அப்புறம் பலகலை ஆகமும் வேதம் யாவையினும் கருத்து பதிவு சுபாசம் தெரித்தல் அப்படின்னு உமாவிஸ்வாச்சர் சிவபிரகாசம் இல்லையா? எல்லாம் மொத்தம் இருக்கிறதே உலகத்துல 2 புக்கு தான். ஒன்று வேதம், இன்னொன்று ஆகமம். மிச்சம் இருக்கிறது எல்லாமே அதனுடைய விரிநூல் தான் அப்படின்னா. அப்போ வேதமும் ஆகமும் எதுக்கு வந்துதான்? பதிவு சுபாசத்தை விளக்க வந்துச்சான். அப்ப சிவநூல்னா என்னது? வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம், ஆகமத்துடைய சாரம் இல்லையா? அப்ப சிவநூல் தான் என்ன பண்ணுது? உண்மையாகவே புலன்களுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத காமிக்குது அப்படிங்கிறது இந்த நூலாசிரியருடைய கருத்து. இப்ப திருவள்ளுவருடைய கருத்தை சொல்ற விளக்க போறார். திருவள்ளுவர் சொன்னார், 5 புலன்களுடைய தன்மை என்ன தெரிஞ்சுக்கிட்டவன் உலகத்தை ஆழ்வான்னார். இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? சைவ சித்தாந்தம் படிச்சாலும் தெரிஞ்சுக்க முடியுங்கிறார். ஏன்னா சைவ சித்தாந்தத்தான் இந்த 5 புலன்களுடைய இயல்பு என்ன என்பதை காட்டுகின்றார். ஏன்னா மற்ற சமயங்கள், அகப்புற சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 24 தத்துவங்கள் மட்டும்தான் பேசப்படுகிறது. அவற்றுக்கு ஆன்ம தத்துவம்னு பேர். கீழே இருந்து என்னீங்கன்னாக்க மாபூதம் 5, சூகோபூதம் அதாவது தன்மாத்திரைன்னு சொல்லக்கூடிய புலன்கள் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, இதுல 20 வந்துருது. அதுக்கு மேல அந்தக்கரணங்கள் 4, 24. இந்த அந்தக்கரணங்களுக்கு மேல புருடன் என்ற ஒரு தத்துவம் இருக்கு. அந்த புருட தத்துவத்தில் உரைகின்றவன் தான் திருவாள். அதனால புருஷோத்தமன் அவனுக்கு பேர். புருட தத்துவத்தில் உரைகின்றவன் என்பதனால அதுல இருக்கக்கூடிய உத்தமமான ஆன்மா புருஷோத்தமன் அங்கேயே முடிஞ்சிடுறாங்க. இந்த விசிஷ்டாத்வைதத்தை எடுத்துக்கங்க, ராமானுஜருடைய அது மத்வாச்சாரியர் எடுத்துக்கங்க, சங்கராத்வைதிகள் எடுத்துங்க. 3 பேருமே திருமாலை ரொம்ப பெருமையாக கும்பிடுவாங்க. சங்கர மடத்தில் சங்கராத்வைதிகள் மட்டும் சிவபூஜையும் பண்ணுவாங்க. ஆனா அது கூட பஞ்சாயுதன பூஜைன்னு பேர். புரியுதுங்களா? அது சுத்த பூஜை, சிவாகமத்தின்படி பண்ணக்கூடியதாகிய சுத்த பூஜை இல்லை அது. புரியுதுங்களா? ஏன்னா அவர்களுக்கு யார் புருஷன்னா பரம புருஷனாக இருப்பது திருமால், புருட தத்துவத்தில் வருகின்ற திருமால். அங்கோட முடிஞ்சு போச்சு. அதற்கு மேல சிந்தனை இல்லை. ஏன்னா வேதத்துல அதற்கு மேல விரிவான சிந்தனை இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வேதத்துல இல்லாத ஆகமத்தில் இருக்க போறது இல்லை. அதனாலதான் அவர்களுக்கு ஏன் தெரியவில்லை அப்படின்னா, நம்முடைய கருத்தை பேசல, ஆச்சாரியர்கள் சொல்றதா சொல்லுவோம். விரிவிலா அறிவினார்கள் அப்படின்னாரு அப்பர் சாமி. விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். பரிவினார் பெரியோர் எத்தும் பெருவேலூர் பேணினானை மறிவினான் வாழ்த்துகின்ற வகையது நினைக்கின்றேனே அப்படின்னாரு பெருவேலூர் தேவாரம். விரிவு இல்லை, அதுக்கு மேல அவர்களால் சிந்திக்க இல்லை. ஆனா சைவ சமயமும் இந்த அதாவது இந்த சிவநூலாகிய 4 சொன்ன இந்த திருமுறைகளும், வைகண்டராதி ஆச்சாரியர்கள் சொன்ன இந்த 14 சாஸ்திரங்களும் இந்த 24 தத்துவத்தையும் ஏற்றுக்குது. பிரகிருதி இருக்குங்கிறத ஏற்றுக்குது. ஆனா பிரகிருதி எப்படி உற்பத்தி ஆகும், பிரகிருதிக்கு எது காரணமா நிற்குது, அதையெல்லாம் பேசுவது சைவ சமயம் தான். அப்படிங்கும் பொழுது மாயை என்பது தான் உலகத்துக்கான மூலப்பொருள் அப்படின்னு சொல்றது தான் சைவ சமயம். ஏன்னா மற்ற சமயங்கள்லாம் மாயை என்கின்ற வார்த்தைக்கு வெவ்வேறு அர்த்தங்கள். மாயையினாலே illusion, மயக்கம், பொய்ப்பொருள், இப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கும். ஆனா சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு மாயைனா என்ன கிடையாது, பொய்ப்பொருள் கிடையாது. மாயை உள்பொருள், இருக்கிற பொருள், இறைவனுக்குரிய பரிக்கிரக சக்தி. வித்யாரில் வைத்தது ஒரு மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் என்றேன். நித்தமாய் அருவாய் விமலனுக்கு ஒரு சக்தியாய் வைத்தது ஒரு மலமாய் மாயை மயக்கமும் செய்யும். இன்னும் மாயை பற்றி பேசுவார்.
மாயை என்பது உயிரோடு கூடவே இருக்கக்கூடிய ஒரு அனாதி பலம். நெல்லுக்கு உமி, நீங்கள் செம்பில் களிமண் சொல்றது மாதிரி நெல்லுக்கு உமி தவிடு முளை போல உயிரோடு கூடவே இருக்கக்கூடிய மாயாமலம், கண்மமலத்துக்கு தான் சாமி உயிரோடு கூட்டுறார். இது சென்றவர்களோட சொன்னேன். இதை அந்த மாயாமலத்துக்குள்ள சாமி திருவருளை செலுத்துறார். உலகத்துக்கு சாமி நிமித்தக்காரனா இருக்கிறார்கள் சைவ சமயத்தின் கருத்து. எப்படி மண்ணு தானா பானை ஆகாதோ, மாயாகிய சடப்பொருளும் தானா உலகமா ஆகாது. மண்ணை பானையா ஆக்கிறதுக்கு ஒரு குயவர் தேவை. அதுபோல மாயைக்குள்ள திருவருளை செலுத்தி இந்த உலகமா விரிவடைப்பதற்கு நிமித்த காரணாகி இறைவன் தேவை. அதனால தான் சைவ சமயம் சித்தியார் சொல்லும், காரணம் காரியங்கள் முதல் துணை நிமித்தம். காரணம்னா 3 காரணம் இருக்குங்கிற சைவ சமயம். முதற்காரங்கள் அல்ல, உலகத்துக்கான உற்பத்தி காரணம். அந்த வகுப்பு நடக்குது, அதுக்கு யார் யாரெல்லாம் காரணம்? ஒன்று இங்கே என்னை கூப்பிடுறவங்க, 2வது நான், 3வது நீங்கள். இப்படி இருக்கா இல்லையா? இது 3த்துல எது இல்லைனாலும் வகுப்பு நடக்குமா? கேட்கறதுக்கு ஆள் வரணும்ல. அப்போ நீங்களும் ஒரு காரணம் தானே. ஏன்னா கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வரணும்ல. ஐபி கூப்பிடுறதுனா இப்போ கூப்பிடுறது இல்லை, இங்கே வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் இருந்ததுனால தான் இங்கே நான் வர முடிஞ்சது. இப்போ கூப்பிட்டா மட்டும் போதுமா? நான் வர வேணாமா? நான் வந்து அடியே நீங்கள் எது பேசினா தான் இது இருக்கும். கூப்பிடுறதுக்கு இருந்தாலும் கேட்கறதுக்கு இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் வகுப்பு நடக்கும். அப்போ 3 காரணம் இருந்தாலும் 3த்துல ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, இல்லாம கிடையாது. ஆனால் நிச்சயமா 3 காரணம் தேவை. ஆமா தானே? எந்த விஷயத்துக்கும் இப்படி 3 காரணம் இருக்கு, எந்த காரியத்துக்குமே. அது போல உலகம் உற்பத்தி ஆகிறதுக்கு 3 காரணம் வேணும் அப்படிங்கிறது சைவ சமயம். காரண காரியங்கள் முதல் துணை நிமித்தம். அதில் முதற் காரணம்னு மாயை வச்சுது, நிமித்த காரணம் சாமியை வச்சுது, துணை காரணம் திருவருளை வச்சுது. திருவருள் எப்படி குயவர் தன்னுடைய மண்ணில் தண்ணியை கலந்து அதை மிக்ஸ் பண்ணா தான் என்ன ஆகும்? பானையாக ஆக முடியும். துணை காரணமாக வண்டி சக்கரம், சக்கரம்லாம் சுற்றி விடுறல, சக்கரம் துணை காரணம் நினைக்கிறது மாதிரி இறைவன் உலகத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு திருவருளை துணை காரணமாக கொண்டு தான் நிமித்த காரணமாக இருந்து கொண்டு மாயை முதற் காரணமாக வச்சுப்படுகிறார். அப்போ மாயை சடப்பொருள், அதனால தான் உள்ளுக்குள்ள ஒரு அறிவை செலுத்தணும். அரிசி இருந்தால் தான் இட்லி உற்பத்தி ஆகும். ஆனால் அரிசி தானே இருப்பது இட்லி ஆகுமா? அது ஒருத்தங்க அரிசியை ஊற வச்சு அரைச்சி அது சுட்டு எடுத்தால் தான் அது என்ன ஆகும்? இட்லி ஆகும். அப்போ அறிவுடைய பொருள் ஒருத்தம் வேணும். அப்போ மாயை பிரகிருதி புலன்கள் எல்லாம் பிரகிருதி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. இறைவனுடைய தன்மை தெரிஞ்சிருக்கணும், இறைவனால தான் இந்த உலகம் உற்பத்தி ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி படிநிலையில தான் புலன்கள் உற்பத்தி ஆயிருக்குங்கிற அறிவு இருந்தா தான் புலன்களுடைய இயல்பு தெரியும் அப்படின்னு சொல்ல வர. அப்படியா? அப்படி மாயை சுவாமி திருவுருளை செலுத்தி ஞானசக்தி மிகுதியாக நோக்கும் பொழுது நாத தத்துவமோ, கிரியாசக்தி மிகுதியாக நாத தத்துவத்தை பார்க்கும்போது விந்து தத்துவமோ, அதாவது இதெல்லாம் என்னுடைய நிறைவுக்காக சொல்லிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இது உள்ளே போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அடிப்படையான பல விஷயம், நுட்பமான விஷயம் இதெல்லாம், தத்துவ உருவாக்கம்லாம் இல்லையா? ஆனால் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த நிறைவு, இந்த இதுக்குள்ளே நான் இந்த விஷயத்தை சொல்லி பதிவு பண்ணி ஆகணும், சரிதானே? அதனால் நான் இதை சொல்லாமல் போனாலும் என் மேலே எனக்கு அது சரியாக வராது. அதனால நான் சொல்கிறேன். புரியலைன்னா பிறகு கேளுங்க. தத்துவம் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது சைவ சமயத்தில் அடிப்படை. இது எனக்கு புரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு சைவ சித்தாந்தம் படித்தாதான் உண்டு. இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் இதுக்குள்ளே நம்ம முடக்க முடியும் அவ்வளோதான் முடக்க முடியும் இல்லையா? அப்போ நீங்கள் தனியாக உட்காந்து சைவ சித்தாந்தம் படித்து மாயனா என்ன, அணவம்னா என்ன, கண்மம்னா என்ன, சிவபெருமான் யார், பசு யார், இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதெல்லாம் புரியும். தலைவர் ஏதோ பசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைத்துக் கொள்ளாதீர்கள். இதெல்லாம் இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற அடிப்படை. சிவனூல் சொன்னதுனாலே சிவனூல் இப்படி தான் சொல்லுது. உலக உற்பத்தி புலன்கள் எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறதுக்கு சிவனூல் சொல்ற வழி இதுதான், ஆகவம் சொல்ற வழி இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் நாத தத்துவம், விந்து தத்துவம், சாதாக்கிய தத்துவம், அதுலேருந்து மாகேஸ்வரம், அதுலேருந்து சுத்த வித்தை, இது 5ம் சிவதத்துவங்கள்னு பேர். இது 5ம் பரசிவத்தால் செயல்படுத்தப்படுகிறது. அப்புறம் சுத்த வித்தையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள்ல சிறந்தவர் அனந்த தேவருங்கிறவர். அதுக்கு கீழே சாமி அனந்த தேவர் அதிர்ஷ்டித்து நின்று கொண்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய குணங்களை பிரளயகலர் ஆன்மாக்களுக்காக உற்பத்தி பண்றார். அப்போ மாயை காரியப்படுது. அதனால காரிய மாயை. அடுத்தது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இப்படியாக தத்துவங்கள் உற்பத்தி ஆகுது. இவற்றுக்கு வித்யா தத்துவங்கள்னு பேருங்க. 5 சிவ தத்துவங்கள் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா ஆன்மாவுக்கு காரண சரீரம் உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். இந்த அராக தத்துவம் வரைக்கும் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா ஆன்மாவுக்கு கஞ்சுக சரீரம் உற்பத்தி ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த கஞ்சுக சரீரம் வரைக்கும்
ஆன்மாவுக்கு உயிருக்கு உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அப்போதான் உயிர் ஆன்மா என்கின்ற நிலை அடைகிறது. அந்த நிலைக்கு தான் புருடன்னு பேர். அந்த தத்துவத்தை தான் புருடன் நம்ம சொல்லுகின்றோம். உள்ளபடியே புருட தத்துவம்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு புருடனை ஒரு தத்துவமாக சொல்லுகின்றோமே தவிர்த்து அது உள்ளபடியே ஒரு தத்துவம் இல்லை, அது ஒரு நிலை. இதெல்லாம் நுட்பமான விஷயம் சைவஸ்தானத்துக்குள்ள. இது நீங்கள் நிறைய கேட்டால் தான் புரியும். அதனால் சிரமப்படாதீங்க, புரியலையே அப்படிங்கிறத சிரமப்பட வேண்டியதில்லை. புருட தத்துவம் என்பது ஒரு நிலை. நாதம் முதலாக அராகம் ஈராக உள்ள தத்துவங்கள் உயிர் மீது கோர்க்கப்பட்ட உடனே ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய தன்மைக்கு புருடன்னு பேர். அப்படி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த புருடனுக்கு வரைக்கும் தான் கீழே இருந்து இருக்கக்கூடிய சமயங்கள் சிந்திக்குது. வைணவமாக இருந்தாலும் ஏகான்மவாதமாக இருந்தாலும் மற்ற எந்த சமயமாக இருந்தாலும் கீழே இருந்து இந்த புருடன் வரைக்கும் தான் சிந்திச்சு அதோட முடிஞ்சிருச்சின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் புருடனுக்கு மேலே நம்ம எத்தனை தத்துவம் சொல்கிறோம் பாருங்க. நாதம் முதலாக அராகம் ஈராக 5 + 1 7 சொல்கிறோம். 11 சொல்லுகிறோம். அப்போ புருடனுக்கு மேலே 11 தத்துவங்கள் இருப்பது வைணவத்தால் அடையாளம் காண முடியவில்லை, ஏகான்ம மதத்தால் அடையாளம் காண முடியவில்லை, தைரியத்தால் அடையாளம் காண முடியவில்லை. அதனால தான் அகம்புறம் என்று யாவும் புகழ்வனவும் காணான். அவங்களுக்கெல்லாம் தெரியல. அப்போ இப்போ சாமி என்ன பண்றார், இந்த அராக தத்துவம் வரைக்குமே அந்த விஞ்ஞானகலர் ஆன்மாவாகிய அனந்த தேவரால் செயல்படுத்திட்டு இருக்கார். அனந்த தேவர் விஞ்ஞானகலர் ஆன்மா. இப்போ அராக தத்துவத்தில் இருக்கக்கூடிய அராகம் வரைக்கும் தான் தத்துவம்னு சொல்லிட்டேன். பூரண தத்துவத்துக்கு புவனம் கிடையாது. அராக தத்துவம் வரைக்கும் தான் புவனங்கள். அந்த புவனங்களில் வாழக்கூடிய பிரளயாகலர் ஆன்மாக்கள்ல உத்தமமான ஒரு ஆன்மா இருக்கார். அவருக்கு தான் ஸ்ரீகண்டருத்ரர்னு பேர். அவர் தான் கைலையில் நாம் வழிபாடு பண்ணக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய சிவபெருமான். அந்த ஸ்ரீகண்டருத்ரரை வைத்துக்கொண்டு கலை என்கின்ற தத்துவத்திலிருந்து மூலப்பொருளை உற்பத்தி பண்ணுறார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவங்களை செயல்படுத்துறதுக்கு. அதுக்கு பேர் தான் பிரகிருதின்னு பேர். அதுக்கு தான் பிரகிருதி மாயைன்னு பேர். முன்னாடி வெறும் மாயையாக இருந்தது, சுத்த மாயையாக இருந்தது சிவதத்துவத்தில். அடுத்தது இந்த விஞ்ஞான பிரளயாகலர் இருக்கிறதுக்கு அசுத்த மாயை ஆச்சு. இந்த அசுத்த மாயையிலிருந்து ஸ்ரீகண்டருத்ரர் பிரகிருதியை உற்பத்தி பண்றார். இதுதான் பிரகிருதி மாயைன்னு பேர். இந்த பிரகிருதி தான் அடிப்படை பொருள்னு நிற்கிறது மற்ற சமயங்கள். ஆனால் பிரகிருதி உற்பத்தி ஆகிறதுக்கு எத்தனை விஷயத்தை ஆகமம் சொல்லிக்கிட்டு இருக்கு. பிரகிருதிக்கு மேலே உங்களால் சிந்திக்கவே முடியல. ஆனால் பிரகிருதியே அதுக்கு முன்னாடியே அசுத்தமாயா இருக்கு, அதுக்கு மேலே சுத்தமாயா இருக்கு. சுத்தமாயே சுவாமி செயல்படுத்தினா தான் இப்படி வரும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பிரகிருதியிலிருந்து சித்தம் உண்டாகுது, அதுலேருந்து புத்தி உண்டாகுது, அதுலேருந்து ஆங்காரம் உண்டாகுது, ஆங்காரத்திலேருந்து மனமோ ஞானேந்திரியங்களும் உண்டாகுது. ஆங்காரம் 3ஆக பிரியும் அப்படின்னு சைவ சமயம் சொல்லும். தைசத குண ஆங்காரம், வைகாரிக ஆங்காரம், பூதாதி ஆங்காரம் சொல்லுவாங்க. தைசதம், வைகாரிக, பூதாதி ஆங்காரம். இப்படி ஆங்காரம் 3ஆக கூறுபட்டு அந்த 3 கூறுகளில் முதல் கூறலை தான் மனம் என்கின்ற அந்த கரணமும் அதில் ஞானேந்திரியங்களும் உற்பத்தி ஆகுது. அப்புறம் இன்னொரு கூறில் கண்மேந்திரியங்கள் உற்பத்தி ஆகுது. இன்னொரு கூறு பூதாதி ஆங்காரம்னு பேர். இந்த பூதாதி ஆங்காரத்தில் தான் சூக்கும பூதங்கள் உற்பத்தி ஆகுது. இந்த சூக்கும பூதங்களுக்கு தான் புலன்கள்னு பேர். அந்த புலன்களைத்தான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் அப்படின்னு சொல்லுகிறது சைவ சமயம். விளக்கப்படுதுங்களா? இப்படி எப்படி இந்த 5 புலன்களும் உற்பத்தி ஆகுதுங்கிற அடிப்படையே தெரியாம எப்படி புலன்களை கட்டுப்படுத்த முடியும்? இதுதான் திருவள்ளுவர் கேட்கிற கேள்வி. புரியுதுங்களா? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5இன் வகை தெரிவான். தெரிவான் அர்த்தம் இந்த 5 புலன்களும் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டவன் அர்த்தம். அது சிவாகமம் படித்தவனுக்கு தான் தெரியும், சைவஸ்தாந்த படித்தவங்களுக்கு தான் தெரியும், மெகண்டாரை படித்தவங்களுக்கு தான் தெரியும், சிவஞான போதாதி சாஸ்திரங்களை படித்தவங்களுக்கு தான் தெரியும். மற்ற சமயத்தை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு புலன்கள் இருக்குன்னு தெரியுமே தவிர்த்து அதனுடைய உற்பத்தி எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முடியாதுன்னாரு திருவள்ளுவர். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது சிவநூல் நெறியில் அப்படின்னு முதுமொழி மேல் வைத்து பாடுறார். விளக்கப்படுதுங்களா? அப்படி அந்த சூக்குமபூதமாக இருக்கக்கூடிய அந்த 5 சூக்குமபூதங்கள் புலன்கள்ல இருந்து மாபூதங்களாகிய பஞ்சபூதங்களும் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற விளக்கப்படுதுங்களா? அதில் இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசைன்னு ஆர்டர் மாற்றி திருவள்ளுவர் பாடியிருக்காரு. அதனுடைய உண்மையான விஷயம் என்னன்னாக்க
ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஓசை ஆகாய உற்பத்தி ஆகுது. ஓசைங்கிற புலன்ல இருந்து ஆகாய உற்பத்தி ஆகுது. அப்புறம் ஓசையிலிருந்து ஒளி உற்பத்தி ஆகுது. ஓசையிலிருந்து ஊர் உற்பத்தி ஆகுது. ஊருல இருந்து ஸ்பரிசம், அது காற்று உற்பத்தி ஆகுது. அப்புறம் ஊருல இருந்து ஒளி உற்பத்தி ஆகுது. ஒளிக்கு நேரா காற்றுல இருந்து நெருப்பு உண்டாகுது. ஒளியிலிருந்து சுவை உற்பத்தி ஆகுது. சுவைக்கு நேரம் நீர் உற்பத்தி ஆகுது. சுவையிலிருந்து நாற்றம் உற்பத்தி ஆகுது. நாற்றத்துக்கு நேரம் மண் உற்பத்தி ஆகுது. இப்படித்தான் இந்த 5 புலன்கள்ல இருந்து 5 பூதங்கள் உற்பத்தி ஆகுது. ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். மண்ணுக்கு மட்டும் 5 குணம். அதனாலதான் மண்ணிடை 5ஆயினார் மணிவாசக பெருமான். மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 பூதங்களுடைய குணங்களும் இருக்கும். நீருக்கு 4 பூதங்களுடைய குணம் இருக்குது. நீரினில் 4ஆய் நிகழ்ந்தனை போற்றினார. அப்புறம் வழியிடை 3ஆயினார், தீயிடை 3ஆயினார், வழியிடை 2ஆயினார் இல்லையா? அப்போ இந்த ஆர்டர் ஆகாயத்துக்கு 1 குணம், காற்றுக்கு 2 குணம், தீக்கு 3 குணம், நீருக்கு 4 குணம், மண்ணுக்கு 5 குணம். மண்ணிடை 5ஆயினார். இப்படித்தான் இந்த சூக்கும பூதங்கள்லேருந்து பஞ்சபூதங்கள், சூக்கும பூதங்கள் ஆகிய புலன்கள்லேருந்து பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆகுது. இந்த பஞ்சபூதங்களுடைய கலவையினால்தான் இந்த உடம்பு உற்பத்தி பண்ண கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்படிங்கிறதுக்காக தான் உண்மை விளக்கத்தில் முதல்ல இந்த பூதங்களுடைய இயல்புகள் எடுத்து காண்பிப்பார். முதல்ல இந்த உடம்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உண்மை விளக்கத்தில் இருக்கிற அவன் சொல்றார், உள்ளபடி மாபூதம் போதினோம் உண்டடக்கு கள்ளமிகு 5 கட்டுரைக்கில் வெள்ளவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் 5 ஆம் அப்படிங்கிறார். இது உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு சாஸ்திரம் உடம்போட இயல்பை காட்டுகிற துகளறு போதம். துகளறு போதம் சொல்லுகிறது, இப்படியா பூதத்து இயல்பு அதனை தெளிந்தே இதான் சொல்றார் திருவள்ளுவர். தெரிவான் கட்டே உலகு. இந்த பூதத்தோட தன்மை என்ன, இந்த சுவை, இந்த புலன்களுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெளிந்தே அப்படி நீ இல்லாமல் இந்த உடம்பு வழியா நீ நிற்காத. நீ தான் இந்த உடம்புன்னு முதல்ல நினைக்காத. நீ இந்த உடம்புல இருந்து வேறுபட்ட ஒரு உயிர் நினைத்துக்கொள். இந்த உடம்பு உனக்கு ஒரு போக பொருள் நினைத்துக்கொள். இந்த உடம்பு இறைவனை அடைவதற்குரிய கருவின்னு நினைத்துக்கொள். இது இருள் விளக்கு நினைத்துக்கொள். இறைவன் வர வரைக்கும் நீ பயன்படுத்தக்கூடிய ஏடின்னு நினைத்துக்கொள். இதை வைத்துக்கொண்டு உலகத்து இன்பத்தில் கீழே போகாத அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றது ஆகமம். இது எப்படி சாமி உற்பத்தி பண்ணி கொடுத்தாருன்னு அடிப்படையில தெரிஞ்சாதான் இந்த புலன்களுடைய தன்மை தெரிந்து நீக்க முடியுமே தவிர்த்து சும்மா புலனை உடக்கணும்னா முடியாது. அப்படிங்கிறனால தான் அப்படி சொல்கிறார். புறம் அகம் என்று யாவும் புகழ் அளவும் காணா திறந்து கொள்கின்ற சிவனூல் நெறியில். இப்ப அப்பர் சாமி எடுத்துப்போம். கடைசியில பாருங்க, பகை தெரிவான் கட்டே உலகு. அப்படி 5 புலன்களை யாரு அடக்குனாங்களோ அவங்களுக்கு கீழே என்ன இருக்குன்னாரு, உலகமே இருக்கு அப்படின்னாரு. உலகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 224 புவனம் இருக்கு. மொத்தம் 224 புவனம் காட்டுகிறது சைவ சித்தாந்தம். இந்த 224 புவனங்கள்ல பல்வேறு அண்டங்கள். இந்த பல்வேறு அண்டங்கள்ல பல்வேறு சூரிய குடும்பங்கள். இந்த பல்வேறு சூரிய குடும்பங்கள்ல ஒண்ணுதான் நம்மளோட சூரிய குடும்பம். அதுல ஒண்ணுதான் நம்முடைய பூமி. அதுல ஒண்ணுதான் இந்த இந்தியா. அதுல ஒரு பகுதி தான் இந்த சென்னை. அதுல ஒரு பகுதி தான் இந்த திருவான்மியூர். அதுல ஒரு பகுதி தான் இந்த அறை. அப்பேற்பட்ட அந்த 224 புவனத்திலையும் யாருடைய பெருமை தெரியும் சொல்லுகிறது தெரியுமா? பெரிய புராணம். பொங்கு கடல் கல்விதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கானார் தம்புவனத்தில் அறியாதார் அருளறிஞர். அங்கானார் தம்புவனம் 224 புவனம். இந்த 224 புவனமும் எங்க அப்பர் சாமிக்கு அடிமை என்று பெரிய புராணம் காட்டுகிறது. எப்படி அடிமையாச்சு? அவர் தான் அந்த 5 புலன்களை அடக்கி காண்பிச்சார் அப்படிங்கிறத சேக்கரார் சாமி காண்பிக்கிறாரு. அப்பர் சாமி நிறைவு கட்டத்தில் பூம்புகுளரில் எழுந்திருக்கிறார். அப்போ பூம்புகுளரில் இருக்கும்பொழுது அவர்கிட்ட என்ன வருது, அவர் உழவாரப்படைய செலுத்துற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லோடு கல்லும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடு வேறுபாடு. புல்ல செலுத்துற இடத்துல எல்லாம் கல்லும் மணியும் வருது, தங்க மணியும் வருகிறது. அதையெல்லாம் அப்பர் சாமி எடுத்து கொண்டு போய் குழாங்கல் பார்த்தோன்னா இது எதுக்கு பக்கத்தில் ஒரு மாணிக்கம் இருந்தால் என்ன பண்ணுவோம், சத்தப்படம் எடுத்து பாக்கெட்டில் வச்சு போனோம். ஆனால் அப்பர் சாமிக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே பயன் தான். எனக்கு கூழாங்கல்லாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை, மாணிக்க கல்லாலையும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ரெண்டுமே என்ன பொறுத்தளவுக்கு 30,000 கொண்டு போய் தள்ள போட்டார் அப்பர் சாமி. அதோட விட்டார சாமி. பெண்கள் அனுப்புறார் அவருடைய பெருமை நம்ம காண்பிக்கிறதுக்கு. கற்பக பூந்தளிர் அடிவோம் காமறு சாரிகை செய்ய புற்பழமென் முகிழ் விரல் வட்டணையோடும் கைவயர பொற்பூரும் அக்கைவழி பெருங்கயல் கண் புடைவயர
அற்புதப்பன் கொடிநுடங்கி ஆடுவ போல ஆடுவார். இந்த பெண்கள் தன்னுடைய கோல அழகெல்லாம் காண்பிச்சு கொண்டு 86 வயசு முதியவர்கிட்ட போய் ஆடுறாங்க. சேக்காசாமி ரொம்ப யாரும் அர்த்தப்படுறாரு. அங்கங்க ஆடுனா கூட பரவாயில்லைங்க, சரி அதை மட்டும் ஆட்டு போது நம்ம பாட்டுக்கு போகலான்னு நினைக்கலாம். இந்த பொண்ணுங்க போய் அப்பர் சாமி என்ன பண்றாங்களா, போய் தழுவுதான் போய் சேகராசன் சொல்றாருங்க, ஆடுவார் பாடுவார் அலர் மாறி மேல் பொழிவார். பூவை பறித்து அப்பர் சாமி மேல போடுதுங்க அந்த பொண்ணுங்க. அடுத்தது கூடுவார் போன்று அணைவார், போய் கட்டி பிடிக்கிறது மாதிரி கிட்ட போறாங்க இந்த பெண்கள் அப்பர் சாமி கிட்ட போய். அப்ப என்ன பண்ணணும், தூரத்துல பார்த்தாலே பார்த்துட்டு போவோம், நம்ம எங்கேயோ இருந்தா கூட கண்ணு ஒரு பக்கம் பார்த்துட்டு போயிடும். கிட்ட இருந்தா நல்லா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருப்போம். ஆடுனா பார்க்கறதுல ஆடுறாங்கன்னு பார்ப்போம் இல்லையா, அடக்கா இருக்காது. மேல வந்து தொட்டுட்டாங்களா அதுக்கு மேல கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம் இல்லையா இல்லையா. நான் சொல்றது வந்து எல்லாத்தையும் வச்சுங்க, சாப்பாடு கொண்டு வந்து வாயில ஊட்டுறாங்க, வேணாம் வேணாம்னு நிற்கிறான், வாய்கிட்ட கொண்டு என்ன போடுவோம், வாய் திறந்தா ஆகணும், வேற வழி என்ன இருக்கு, வேணாம் 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 வேணாங்கிறாங்க. புலநடக்கம்னா நாக்கடக்கமும் உள்ளடக்கம் தான். சாப்பாடு சாப்பிடுப்பான்னு வாயில கொண்டு வந்து வச்சுட்டாங்க, இப்ப என்ன பண்ணுவோம், வாய் திறந்தா ஆகணும். அப்பர் சாமியை கூடுவார் போன்று அணைந்தார். எந்த ஆணால் அங்க முடியும் கட்டுப்படுத்த, சொல்லுங்க பார்ப்போம். அப்பர் சாமி அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு, என்னது, இம்மாய பவத்தடக்காம் இருவினைகள் தவை நோக்கி உம்மாலிங்கு என்ன குறை உடையேன் கேட்கிறாங்க. அப்பர் உம்மாலிங்கு என்ன குறை உடையேன், நான் திருவாரூர் அம்மானுக்கே ஆளானேன் அப்படிங்கிற. அப்பர் அலையேன் மென் இனிய தேவையில்லாம அழைச்சிட்டு இருக்கேன் என்று பொய்மாய பெருங்கடலுள் புலம்பானின்ற தொடங்குற திருத்தாண்டகம் பாடினாங்கன்னு அப்பர் சாமியை பத்தி சேக்கராசாமி காட்டுறாரு. இந்த 5 புலன்களுடைய அடக்கத்தை நாம் யாரிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அப்பர் சாமி கிட்ட. அதனாலதான் அப்பர் சாமிக்கு கீழே தான் உலகம் முழுக்க இருக்கு அப்படிங்கிறத சேங்கராசாமி சொல்லுகிறார். பொங்கு காடல் கண்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் ஆர்வலர் அப்படின்னு காட்டி, அப்பர் சாமிக்கு கீழே தான் எல்லா உலகங்களுமே இருக்கு. அதனால அவருக்கு கீழே உலகத்தில் இருக்கு. அவர் 5 தன்மை தெரிந்து சிவாகமத்தை ஒழுகி சாஸ்திர தோத்திர வழியில ஏன்னா சாத்திரமும் தாத்திரமும் ஆனார்தாமே திருவாலங்காடுரையும் செல்வர்தாமேன்னு அப்பர் சாமி காட்டுறார். புலநடக்கம் தான் உலகத்தை ஆளுவதற்குரிய விஷயம். அதனால தான் இந்த தலைப்பட்டார் தீர துறந்தார். அப்பர் சாமி தலைப்பட்டார். தீர துறத்தெல்லாம் என்ன, விடுறதுனா விட்டுறதுதான், வேணான்னு நினைச்சா வேணாம் தான் இல்லையா. அந்த வைராக்கியம் இல்லையா, பக்தி ஞான வைராக்கியம், இது 3 தான் அருள் நெறியில் நம்ம கொண்டு போய் செலுத்தோம். பக்தி இருக்கணும், அது பற்றுக்கு. ஞானம் இருக்கணும், அது உறுதிக்கு. ஞானம் இருக்கணும், அது கும்பிடுவதற்கு. வைராக்கியம் இருக்கணும், விட்டுறக்கூடாது. ஏன்னா கீழ் இழுக்கிறது ஏகப்பட்டது இருக்கும், அது இதை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது. இதுதான் உறுதி பொருள் என்கின்ற வைராக்கியம். அதை நம்ம அப்பர் சாமி இடத்தை தான் கற்றுக்கொள்ளுகிறோம். இப்படி எல்லா நாயன்மாரையும் சொல்லலாம். கீழே ஸ்ரீலகண்ட பொய்வநாயனாரை எடுத்து காண்பிச்சார். ஆனா இங்க நம்ம அப்பர் சாமி எடுத்து காண்பிச்சுக்கிறோங்க. ஆமா, அவருடைய வயசை பாருங்க. அவர் சின்ன பிள்ளையில இருந்து 16 வயசு அம்மாவுக்கு, இவங்களுக்கு 20 வயசு. 20 வயசுல இருந்து 2 பேரும் தொட்டுக்காமலே ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன் மனைவின்னா அது எப்படிப்பட்ட புலநடக்கம் தெரிந்து கொள்ள முடியவில்லை இல்லையா. அதனாலதான் சிறுகாழி சிற்றமல நாடிகள் அப்படிங்கிற அவருடைய மடத்துல சாப்பாட்டுல நெய் ஊத்துற நேரத்தில் எல்லா சாப்பாட்டுலையும் 63 பேரும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. எல்லா சாப்பாட்டுலையும் வேப்பண்ணையாக மாற்றி ஊற்றிட்டு போயிட்டார் சமைக்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, என்ன ஒரே கசப்பா இருக்கு, வேப்பண்ணை ஊற்றிட்டியான்னு கேட்டார். உடனே இந்த ஆச்சாரியன் சொல்லுகிறார், திறமையாதனத்துடைய ஆச்சாரிய வரம்பில் இருக்கிறவர், அவிச்சுவை உணர்வான் தவச்சுவை அறியாண்டார். யாருக்கு நாக்குடைய சுவை தெரிகிறதோ அவர்களுக்கு என்ன தெரியாதா, தவத்தினுடைய சுவை தெரியாது. அப்போ 5 புலன்களை அடக்குவது தான் உலகத்தை நாம் ஆள போறது இல்லை. பெருமானுடைய திருவடிக்கு போனா போதும். நம்ம தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றதுக்கு என்ன காரணம், எப்படி தெரிந்து கொள்வது? அது அகச்சமயமோ புறச்சமயமோ சொல்லவில்லை, சிவாகமம் தான் சொல்லுகின்றது. அதனாலதான் சிவநூல் அப்படிங்கிறத, சிவநூல் நெறியில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை விளக்குகின்றார் நம்முடைய இந்த முதுமொழி மேல் வைப்பு ஆசிரியர் என்று சொல்லிக்கொண்டு இதோட இந்த அமர்வினையும் நிறைவு செய்து கொள்கிறோம். இதோட நமக்கு இந்த நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இருந்து கொள்ள முடியுது. அடுத்தது அரண் வலியுறுத்தல் என்கின்ற
அதிகாரத்தில் உள்ள குரல்கள். அவற்றை நாம் அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று நிறைவு செய்து கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, எங்கள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராவரமே. ஒரே நிமிஷம் இந்த ஒரு அறிவிப்பு, சின்ன அறிவிப்பு. இந்த பொதுமொழி மேல்வைப்பு நம்ம நடத்திட்டு இருக்க இந்த புத்தகம் வந்து சென்னை தர்மயாதன சமய பிரச்சார நிலையத்தில் அனுப்பிச்சிருக்காங்க. புதுசாக இந்த பதிப்புகள் வந்திருக்குது. நிறைய புத்தகம் முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், நிறைய கிடைக்குது. இங்கே சென்னை நிலையத்தில் படிக்கிறவங்க வந்திருக்காங்க. ராமசாமின்னு ஐயா இருக்கார், கை தூக்குறாரு, அவரை பார்த்துங்க. அவர்கிட்ட உங்களுடைய பேரை கொடுத்துங்க. யாருக்கு வேணுங்கிற சொல்லிட்டுன்னா அவர் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு வாங்கிட்டு கொடுத்துருவார். இந்த புத்தகம் நம்ம எடுத்துட்டு இருக்க இந்த பாட புத்தகம் உங்களுக்கு வேணும் தான். அதோடு கூட இந்த புத்தகத்தோட இன்பில்ட்டா குமரகுருபரர் அளித்த செய்த நீதிநெறி விளக்கமோ, பெயர் தெரியாத ஒரு ஆசிரியர் பணி நீதி பெண்பா என்கின்ற 3 நூல்கள் அடங்கியது வெறும் 30 ரூபாய்க்கு ஆதினத்தில் பதிப்பிச்சிருக்கிறாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அந்த ஐயாட்ட பேரை கொடுத்து